என்னங்க? என்னம்மா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ல, அதனால வீட்டு வேலைலாம் செய்யக்கூடாதான். அப்படின்னு யார் சொன்னது? டாக்டரும் அதான் சொல்றாரு, சுத்தி இருக்கிறவங்களும் அதான் சொல்றாங்க. ஏண்டி அறிவு கெட்டவில்லை, 4 பேர் 4 விதமா சொல்லதாண்டி செய்வாங்க. குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் குழந்தைக்கு நல்லது. போய் சாணி எள்ளு போ. வேலை செய்யாம தப்பிக்கலான்னு பார்த்தா இவங்கள்ட்ட ஏங்க, இந்த ஆண்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கமா இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடி சிங்கமா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் நாங்கள் சிங்கம்தான், கல்யாணத்துக்கு பின்னாடியும் நாங்கள் சிங்கம்தான். என்ன ஒன்று, கல்யாணத்துக்கு பின்னாடி எங்கள் தலை மேலே காலி ஏறி உட்காந்துருக்கு. என்னென்ன சோகமாக இருக்கீங்க? நீங்கள் ஒரு பக்கம் சோகமாக இந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க, அக்காவுங்க சோகமாக அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க. என்னன்னாச்சு? வீட்டில் ஒரே பிரச்சனைண்ணே. என்ன பிரச்சனைண்ணா? வயசு 40 ஆச்சு, இன்னும் என்னால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியல. அதான் சண்டை கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கா. அட என்னென்ன சொல்கிறீங்க? 40 வயசு ஆச்சுன்னு சொல்கிறீங்க, இன்னும் வீடு கட்டாமல் இருக்கீங்க. நல்லா 23 வயசுல வீடு கட்டிட்டேன் தெரியுமா? அண்ணா கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆமாம், என்ன வேலை பார்க்குறீங்க? கொத்தனார் வேலை தான். என்னங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாம்ல. இன்னைக்கு என் பிறந்த நாளுங்க. அடடே மறந்துட்டோம்ல. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேற்கொண்டு இவ கிஃப்ட் வர கேட்பால. இன்னைக்கு உன் பிறந்தநாள் பிள்ளை, நீ என்ன வேணா மாமன்ட்டு கேளு, நான் வாங்கி தரேன். அப்படியாங்க? இருங்க இரு கொஞ்சம் இரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில சொல்லிவிட்டு நீ என்ன வேணாலும் கேளு, தாராளமாக நான் வாங்கி கொடுக்குறேன். சரி கேளுங்க, சொல்றேன். உன் பிறந்தநாள் எப்பப்போ வரும்? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நீ எத்தனை மாதத்தில் பிறந்த? 10 மாசத்துல பிறந்தேன். 10 மாதத்தில் பிறந்த நீயே 12 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடுறிய, எப்படி? ஆமால பழைப்புட்டா. உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க தூங்கி எந்திரிச்சதும் உங்க கண்ணு முன்னாடி 1 கோடி ரூபாய் பணம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் இதை விட பெரிய கோழி பண்ணையா வச்சு செட்டில் ஆயிடுவேன். ஏழரை சனி எங்க போனாலும் விடாது போல. நான் பெரிய வீடா கட்டி சமையலுக்கு ஆள் வச்சு சந்தோஷமா வாழ்வேன். இப்பவும் சமையல்காரன் பக்கத்துல தாண்டி உட்கார்ந்திருக்கான். எனக்கு இந்த ஆசைலாம் கிடையாதுப்பா. சூப்பர் டி. இன்னொரு தடவை தூங்கி எந்திரிச்சு இன்னொரு 1 கோடி வருதானே பாப்பேன். அவளை தெருக்கோடியில நிக்க வச்சு திருவாடு குடுடா. ஆடா திருட்டு குடும்பமே, அந்த பணம் எப்படி வந்துச்சு, யாரு வச்சான்னு ஒரு ஆள் கூட கேட்க மாட்டீங்க. ஏண்டி சிரிக்கிற? எங்க வீட்டுக்காரர் எனக்கு ஆட்டு பண்ண வச்சு தரேன்னு சொன்னாருடி. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ டி. ஓனர் பொண்டாட்டி, ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னா திறமை வேணுமா அதிர்ஷ்டம் வேணுமா? திறமை தான் வேணும். இல்லடி. அப்போ அதிர்ஷ்டம் வேணுமா? அதுவும் இல்லடி. அப்ப என்னதான் வேணும்? ஆடு வேணும். அறிவு கேட்டவள, ஆடு இல்லாம ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ண போற? நீ காலையில் என்னம்மா டிஃபன் பண்ணி வச்சிருக்க? ரவை பிரியாணி செஞ்சிருக்காங்க. ரவை பிரியாணியா? வித்தியாசமா இருக்கு. பின்ன உப்மான்னு சொன்னா சாப்பிட போறீங்க? ஏங்க, இந்த பால்கோவா எப்படிங்க செய்யணும்? 1 லிட்டரு பால் வாங்கிக்க, ஆ, அதை 1/2 லிட்டரு பால் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி. அட போங்க, இதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலாவும் வாங்கிட்டு போறேன். அக்கா, எங்களுக்கு படிப்பு சொல்லி தெரியா? ஐயோ பாவம். மூடு, நான் காலேஜ் படிச்சிருக்கேன். அப்ப புத்தகத்தை படிக்கல. போடி. இங்க யாருமா உங்களை அனுப்பி விட்டா? எங்க அம்மா தான்க்கா. இவ வீட்ல எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருக்காளா, அதான் அனுப்பிச்சு விட்டாங்க. அவ சும்மா இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் எந்த வேலையும் செய்யாம இவளையே பார்த்துட்டு இருப்பேனே. அக்கா, எங்க வீட்டுல கோழியே இல்ல, ஆனா டெய்லியும் முட்டை கிடைக்கும். ஏன் பக்கத்து வீட்டு கோழி வந்து போடுமே? இல்ல. உங்க அப்பா கடையில இருந்து வாங்கிட்டு வருவாரு? இல்ல. அப்புறம் எப்படி நீ கோழியே இல்லாம உங்களுக்கு முட்டை கிடைக்குது? நாங்க வாத்து வளர்க்குறோம். வாத்தா? அவளை பூவரசு போத்தால சாத்துடி. சரி, நான் முதல்ல தமிழ் சொல்லி கொடுக்கறேன். நான் அழகாய் இருக்கிறேன். இது எந்த காலம்? இறந்த காலம். போங்கடி. இது ஓனர் பொண்டாட்டிக்கு சோதனை காலம். என்ன ஒட்டகமும் ஓனானு சிரிச்சிட்டு வருது? எங்கயா போயிட்டு வரீங்க? கெடா வெட்டுக்கடா. ஓ, அதான் மகிழ்ச்சி மலேசியா வரைக்கும் போகுதோ? ஓனரே, நீ சைவமா அசைவமா? நான் அசைவம் தான்டா. நீ ஓனர் பொண்டாட்டி? நான் சைவன்டா. ஆட்டுக்கறிய நக்கிட்டு வந்து சைவனு பொய் சொல்றா பாத்தியா? யோ, ஆடு என்ன திங்க? புல்லு தாண்டி. அப்ப ஆடு சைவமா அசைவமா? சைவம் தான். அந்த ஆட்டுக்கறியை திங்கிற நான் மட்டும் அசைவமா? அம்மோ, இவ பெரிய ஆட்டக்காரிடோய்.
எப்ப பார்த்தாலும் சோம்பலா இருக்கு. புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்ல. 1 கிலோ கேழ்வரகு வாங்கிக்கோடி. கேழ்வரகுல அவ்வளவு சத்து இருக்கா? சொல்றத கேளுடி. சரி, கேழ்வரகு வாங்கிட்டு வந்து தரையில இறச்சி விடு. அரைக்க சொல்லுவான்னு பார்த்தா இறக்க சொல்றான். ஆமாண்டி, அத ஒண்ணு ஒண்ணா குனிஞ்சு பொறுக்க. அப்பதான் உடம்பு புத்து